நிராகரிக்கப்படும் அன்பு கொலைக்கு சமம்னு சொல்லுவாங்க லவ் குரு. என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு இழப்பை சந்திச்சு இன்னைக்கு என்னுடைய அன்பை அங்கீகரிக்கிறதுக்கு ஒருத்தங்க கிடைச்சிருக்காங்க. ஆனா இந்த அங்கீகாரத்தை ஏத்துக்கிறதா இல்லையா அப்படிங்கறதுல பல குழப்பங்கள்னாரு. ரேடியோ சிட்டியில இன்னைக்கு அவங்க கிட்ட பகிர்ந்துக்க போற வாழ்க்கை பதிவுக்கு சொந்தக்காரர் கார்த்திக் என்ற நண்பர். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. பல விஷயங்கள் மனம் விட்டு பேசணும் லவ் குரு. என்னுடைய குழந்தைக்காக தான் எவ்வளவு நாள் எந்த ஒரு முடிவும் எடுக்காம என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அதை தாண்டி என்னுடைய வாழ்க்கை எனக்கு பெருசா தெரியுது. அப்கோர்ஸ் அந்த குழந்தைங்கிற விஷயத்தை வச்சு எவ்வளவு நாள் தான் என்ன எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண போறாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இதற்கு மேலும் அந்த எமோஷனல் பிளாக்மெயிலுக்கு நான் உட்பட போறது இல்ல. என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திச்சிருக்கக்கூடிய இந்த ஏமாற்றம், இந்த பிரிவு, இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடம். எப்படியெல்லாம் அந்த வாழ்க்கையை வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். அந்த முறையில இப்படி எல்லாம் வாழ்ந்துடாதீங்கன்னு மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்குதுன்னாரு கவிஞர் கண்ணதாசனின் வார்த்தைகள். இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகளை எழுதிட்டு அன்னைக்கு போயிட்டார் அவரு. தொடர்ந்து பேசலாம். கார்த்திக் கூட என்ன நடந்துட்டு இருக்கு அவருடைய லைஃப்ல தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 2016ஆம் ஆண்டின் இதயம் தொட்ட வாழ்க்கை பதிவுகள் எஃப்எம்ல. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. வீட்டுல பார்த்து பண்ண அரேஞ்ச் மேரேஜ் தான் லவ் குரு. சுகந்திக்கும் எனக்கும் இடையில பல சிமிலாரிட்டிஸ். ரொம்ப சந்தோஷமா தான் அந்த திருமண வாழ்க்கையை தொடங்கணும்னாரு. ரேடியோ சிட்டியில இன்னைக்கு அவங்க கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை பதிவுக்கு சொந்தக்காரர் கார்த்திக் என்ற நண்பர் தொடர்ந்து பேசினாரு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. எல்லாமே ரொம்ப நல்லபடியா போச்சு. அப்படிதான் நானும் நம்பிட்டு இருந்தேன். கல்யாணமாகி 4 to 5 monthsல சுகந்தி கன்சீவானா. என்னுடைய குழந்தை பிறக்கிற வரைக்கும் எல்லாமே ரொம்ப 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 நல்லா போயிட்டு இருந்தது. டெலிவரிக்காக தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிருந்தா. திரும்ப சுகந்தியை நான் கூப்பிடுறதுக்காக போனேன். சுகந்தி வரமாட்டா, இனிமே நீங்க எங்க வீட்டோட வந்துடணும்னு சொல்லிட்டு என்னோட மாமியார் என்கிட்ட பேசினாங்க. ஏன் என்ன காரணம்னு கேட்டேன். முடியாது, என்னுடைய பொண்ணு அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. என் பொண்ணு தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்க வீட்டோட வந்துருங்கன்னாங்க. அங்கதான் ஆரம்பிச்சது முதல் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடியே பல பிரச்சனைகள் இருந்தது, எனக்கு தெரியல. பல காரணங்கள் சொன்னாங்க. என்னால அவங்க பொண்ணு சந்தோஷமா வச்சுக்க முடியல, அவளுக்கு தேவையானதெல்லாம் செய்ய முடியல. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுவேன்? இந்த மாதிரி எந்த விதமான ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டுகள். இதெல்லாத்தையும் பத்தி சுகந்தி கிட்ட பேசலான்னு பார்த்தா, எதுவாக இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட பேசிக்கோங்கன்னு ஒரே வார்த்தையில் அவளும் என்கிட்ட பேசுறதையே நிறுத்திட்டா. என்ன பண்றதுன்னு தெரியல. என்னுடைய குழந்தையை பார்க்கணும்னா கூட என்னுடைய மாமியார் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். போயிட்டு பல மணி நேரம் உட்காந்துருப்பேன். ரூம்குள்ளாரியே இருப்பாங்க சுகந்தியும் குழந்தையும். வெளியில வர சொல்ல மாட்டாங்க. நான் போலான்னு பார்த்தாலும் விட மாட்டாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப காயப்படுத்தின விஷயங்கள்னாரு. கார்த்திக் கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. சரி, ஏதோ ஒரு கோவத்துல தான் சுகந்தி அப்படி நடந்துக்கிறா. கண்டிப்பா திரும்ப வருவான்னு நினைச்சேன். 2 மாசம் 4 மாசம் ஆச்சு, 4 மாசம் 6 மாசம் ஆச்சு. அவ வரல. அவளுக்கு பதிலா டிவோர்ஸ் நோட்டீஸ் தான் வந்து சேர்ந்ததுனாரு கார்த்திக். ரேடியோ சிட்டியில் இன்னைக்கு அவங்க கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை பதிவுக்கு சொந்தக்காரர் கார்த்திக் என்ற நண்பர் தொடர்ந்து பேசினாரு. பதறி அடிச்சுட்டு போனேன். நாங்க சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஏத்துக்கிற மாதிரி தெரியல, அதனால வேற வழியே கிடையாதுன்னாங்க அவங்க அம்மா. அவங்க லிஸ்ட் போட்ட காரணங்கள்ல முதல் விஷயம், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், என்னுடைய அம்மா அப்பாவை நான் விட்டுட்டு வரணும். என்னுடைய சம்பாத்தியம் பத்தல, வேறொரு வேலைக்கு போகணும். கண்டிப்பா நான் அவங்க கூட தான் இருக்கணும். அண்ட் எங்க ஊருக்கு போகும்போதெல்லாம் சுகந்தி என் கூட வரணும்லாம் நான் எதிர்பார்க்க கூடாது. இந்த மாதிரி கண்டிஷன் மேல கண்டிஷன். இது எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போட்டீங்கன்னா அவங்க கூட வாழ்வாயம் பொண்ணுன்னாங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லையேன்னு. ஆமா சொல்ல, இப்ப சொல்றோம், இப்ப என்ன பண்ணுங்கிறீங்க? வேணா விட்டுட்டு போங்கன்னாங்க. என்னுடைய குழந்தையின் முகத்துக்காக பார்த்தேன். கூடவே சுகந்திக்கும் என்ன பிடிக்கும், அவளுக்கும் என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த ஒரு காரணத்தினால வாய மூடிட்டு இருந்தேன்னாரு. பல குடும்பங்கள்ல நிகழக்கூடிய பிரச்சனைகள் தான். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் யாருடைய அம்மா அப்பா வந்தாலும், அது பையனோட அம்மா அப்பாவா இருக்கட்டும் அல்லது பொண்ணோட அம்மா அப்பாவா இருக்கட்டும், அவங்களுடைய தலையீடுகள் அதிகரிக்கும் போது இப்படிப்பட்ட சிக்கல்களும் அதிகரிக்கும். அதற்கு கார்த்திக்குடைய வாழ்க்கையும் விதிவிலக்கல்ல. அடுத்து என்ன நடந்திருக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம். எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. ஆசாசியா தொடங்கின வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வந்து நிக்கும்னு சொல்லி சத்தியமா எதிர்பார்க்கல. ஒரு மாதிரி நில குலைஞ்சு போயிட்டேன்னாரு கார்த்திக். ரேடியோ சிட்டியில் இன்னைக்கு அவங்க கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை பதிவுக்கு சொந்தக்காரர். கார்த்திக் மற்றும் சுகந்திக்கு இடையில அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்திருக்குது. திருமணமாகி இருவரும் வாழ்ந்த வாழ்க்கை அடையாளமாக இப்போதைக்கு ஒரு குழந்தையும் பிறந்தாச்சு. ஆனா பிரசவத்துக்காக வீட்டுக்கு போனவங்க திரும்ப வரல. சுகந்திக்கு பதிலா சுகந்தியுடைய அம்மா தான் பேசியிருக்கிறாங்க. கார்த்திக் கிட்ட பல கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. முதல் கண்டிஷன், உங்க அம்மா அப்பா விட்டு வரணும்.
எக்காரணம் கொண்டும் என்னுடைய பெண்ணை உங்க அம்மா அப்பா கூட இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது. உங்களுடைய சம்பளம் பார்த்துல அதிக சம்பளத்துக்கு ஒரு வேலைக்கு போகணும். இதெல்லாம் எதிர்பார்ப்பு தானே, இதெல்லாம் பல குடும்பங்கள்ல நடக்கிறது தானே. இதுல என்ன பிரச்சனைனா கார்த்திக் தன்னை நடத்தப்பட்ட விதம் அதை நினைச்சுதான் ரொம்ப ஃபீல் பண்றாரு. குழந்தைய பாக்குறதுக்காக போனவர்கிட்ட குழந்தைய காட்டல, ஒய்ஃப் கூட பேசுறதுக்கு கூட மாமியார் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் கார்த்திக் ரொம்பவே காயப்படுத்திருக்கு. அதுல இருந்து இப்போ எப்படி மீண்டு வந்திருக்காரு அதை பத்தி தான் பேசினாரு. ரொம்ப டவுனா இருப்பேன், ஆபீஸ்ல நண்பர்கள் ஆறுதல் சொல்லுவாங்க, எல்லோருக்குமே தெரியும் என்னுடைய மனைவி கூட நான் சேர்ந்து இல்லைன்னு. அப்படி ஒரு தோழியாக அறிமுகமானவங்க தான் மரியா. அவங்களுடைய ஆறுதல் வார்த்தைகள் இல்லைன்னா இந்த காயத்திலேருந்து நான் மீண்டு வந்திருக்க முடியாது. ரொம்ப நட்பா தான் போயிட்டு இருந்தது அந்த உறவு. ஆனா இன்னைக்கு இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தா நல்லா இருக்குமே எனக்கு தோணுது. ஆமா, எனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. சுகந்தி என்னுடைய வாழ்க்கையில வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடிவு எடுத்துட்டேனோ இல்லையோங்கிறது எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய வாழ்க்கையில மரியா இருந்தா நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னாரு. கார்த்திக் கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி. Chennai City FM Radio City 91.1. ராத்திரியெல்லாம் ஒழிச்சிருக்கும் நம்ம சிட்டி, மரங்களோடு கலந்த சிட்டி. ராத்திரியெல்லாம் ஒழிச்சிருக்கும் நம்ம சிட்டி, மரங்களோடு கலந்த சிட்டி. தூக்கம் வருகையில் தாலாட்டு பாடும் கண்கள் உலக கவலை போக்குமே. ராத்திரியெல்லாம் ஒழிச்சிருக்கும் நம்ம சிட்டி, மரங்களோடு கலந்த சிட்டி. ராத்திரியெல்லாம் ஒழிச்சிருக்கும் நம்ம சிட்டி, மரங்களோடு கலந்த சிட்டி. Radio City, Radio City, Radio City. 91.1 FM. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். Radio City, Love Guru. Radio City, Love Guru. மனசுக்குள் வந்த காதலை சொல்லி காயம் பெற்ற நெஞ்சே, காதலை சொல்லி மனதை திருடி வாழ்வை வென்ற நெஞ்சே, உணர்வுகள் சொல்ல உண்மைகள் பகிர இடம் தேடும் நெஞ்சே, அழுது ஆற்ற சத்தமாய் சிரிக்க நண்பன் தேடும் நெஞ்சே, கலங்காதே கரையாதே உன் தோழன் இங்கே. உடையாதே உருகாதே உன் நண்பன் இங்கே. காதலை காதலிப்போம், 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 காதலை காதலிப்போம். Radio City, Love Guru. FM na Radio City 91.1. Radio City. நான் சுகந்தி கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் மரியாவுடைய வேண்டுதல். ஆமா, அதுக்காக அவ வேண்டாத தெய்வங்களே கிடையாது, அதுவும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா ஒருவேளை சுகந்தி என்னுடைய வாழ்க்கையில இல்ல அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு மரியா தயாரா இருக்கா? இந்த மாற்றத்தை நான் ஏத்துக்கிறதா வேணாமா? ஒரு சிலர் சொல்றாங்க என்னோட மாமியார் கேட்கறதுலாம் ஒன்னும் தப்புலாம் கிடையாது, ஒத்து போயேன் அப்படிதான் இருந்து பாரு அப்படிங்கிறாங்க. என்னுடைய அம்மா அப்பாவே இதுதான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சா அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இது வரைக்கும் இதுதான் காரணம்னு சொல்லாம வேற ஏதோ காரணங்கள் சொல்லிட்டு இருக்கேன். இவன் மரியாவும் அதான் சொல்றா. ஆனா ஒருவேளை அப்படி சுகந்தி என்னுடைய வாழ்க்கையில இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையில வரதுக்கு அவ தயாரா இருக்கா? இப்ப நான் என்ன முடிவு எடுக்கிறது? இந்த குழப்பம் தான் இப்படிப்பட்ட ஒரு மின்னஞ்சலை எழுத வச்சிருக்கேன்னாரு கார்த்திக். ரேடியோ சிட்டியில் இன்னைக்கு அவங்க கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை பதிவுக்கு சொந்தக்காரர். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி. கார்த்திக் மற்றும் அவருடைய மனைவி சுகந்தி இதற்கும் இடையில் அரேஞ்ச் மேரேஜ், ஒரு குழந்தையும் பிறந்திருக்குது. டெலிவரிக்காக தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போனவங்க அதுக்கு பிறகு கார்த்திக் அவங்கள பார்க்க போன போது சரியா நடத்தல அப்படிங்கிறது கார்த்திக்குடைய குற்றச்சாட்டு. இப்படிப்பட்ட சூழலில் கிட்டத்தட்ட ஒரு வருடம் உருண்டோடிடுச்சு. குழந்தை இது வரைக்கும் 2 தடவை தான் போய் பார்த்திருக்காரு. அதுக்கே அவருடைய மாமியார் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், தன்னுடைய மனைவி கிட்ட பேசுறதுக்கு, தன்னுடைய குழந்தை கிட்ட பேசுறதுக்கு மாமியார் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா யாரா இருந்தாலுமே காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்படிப்பட்ட சூழலில் தன்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய மரியா மேல கார்த்திக் ஒரு சின்ன ஈர்ப்பு, ஒரு காதல், அல்லது இவருடைய காயத்துக்கு அவங்க ஒரு ஆறுதலா இருந்திருக்காங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்.
உன்னுடைய லைஃப்ல உன்னுடைய மனைவியும் உன்னுடைய குழந்தையும் இல்லைன்னா நாளைக்கு நான் உன் கூட டிராவல் பண்றதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெனியூனா மரியாவும் அவங்களுடைய ஐடியா என்ன, அவங்களுடைய விஷயம் என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. என்ன முடிவு எடுக்கிறது கார்த்திக்? ஒரு சில வார்த்தைகள் இந்த பாடல்களுக்கு பிறகு கார்த்திக் சஜஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. எங்கெல்லாம் நம்முடைய அன்பு தொடர்ந்து நிராகரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எண்ணம் இருக்குதோ, அப்போ நம்மளை யார் கொண்டாடுறாங்களோ அவங்களை நோக்கி நம்ம ஏன் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்குமே வருவது இயல்பு. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் கார்த்திக் வந்திருக்குது. ஆனா சுகந்தி அவங்களாவே இப்படி ரியாக்ட் பண்றாங்களா, இல்ல அவங்க அம்மாவோட இன்ஃபுளுன்ஸ் காரணமா அப்படி ரியாக்ட் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வைக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு குடும்ப உறவுல தான் இன்னமும் இருக்காரு. அவருடைய மனைவியும் குழந்தையும் அவரை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அண்ட் அவங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. பதிலுக்கு இவரும் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப வேண்டியது இருக்குது. லீகல் செப்பரேஷன் இருக்குது. இதற்கு நடுவிலேயே இன்னொரு காதல். நான் என்ன சொல்வேன்னா, இப்போதைக்கு அவங்க உங்களுக்கு ஆறுதல் கொடுத்திருக்காங்க. அதுக்காக அது உடனே காதலாக மாறணும்னு அவசியம் கிடையாது. இது மரியாவுக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை. அதனால 2 பேருமே கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல ஒரு தடவை நீங்களும் சுகந்தியும் உட்காந்து பேசுங்க. சரி, நீ என்ன வேணாலும் நினைச்சு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கலாம். பட் நீ வேணான்னு சொல்லிட்ட அப்படின்னா நான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆயிட்டேன் அப்படிங்கறத சொல்லுங்க. அது சொல்றது அவங்களை த்ரெட் பண்றதுக்காக இல்ல. ஒருவேளை மரியாதை உங்க லைஃப்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா நீங்க சுகந்தி கிட்ட பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. பட் குடும்ப உறவு அப்படிங்கறது டப்புன்னு அப்படி அறுத்து எறியக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால கொஞ்சம் பொறுமையா டிசைட் பண்ணுங்கன்னு சொல்றேன். மற்றபடி வேற எதுவும் இல்ல. உங்களுக்கே தெரியுது உங்களுடைய அன்பு நிராகரிக்கப்பட்டதன் காரணமா தான் மரியா உங்க லைஃப்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மரியாவுக்கும் ரொம்ப நல்லா தெரியும் சுகந்தி உங்க மேல அன்பா இருந்திருந்தாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு உறவு மரியாவுக்கும் அவசியமா இருந்திருக்காது. சோ இதனுடைய கோர் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு நிராகரிக்கப்படுவது அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் குடும்ப உறவுகள்ல இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்னு வச்சுக்கலாம். மூன்றாவது பெற்றோர்கள் அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படாத தன்மைன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள். ஆனா இதுல ஒரு காதல் ஊசலாடிட்டு இருக்குது. அது யாருடைய காதலா வேணாலும் இருக்கலாம். கார்த்திக் சுகந்தி மேல வச்சிருந்த காதலா இருக்கலாம், சுகந்தி கார்த்திக் மேல வச்சிருக்கக்கூடிய காதலா இருக்கலாம், அல்லது மரியா இப்ப கார்த்திக் மேல வச்சிருக்கக்கூடிய காதலா இருக்கலாம். ஒரு காதல் வாழ்வதற்காக மற்றொரு காதலை பலியிட போறோம். அது எந்த காதல் அப்படிங்கறத காலம் தான் டிசைட் பண்ணும். ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி.